इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஞானத்துக்கும் அதுல பாதிக்கக்கூடிய விஷயத்துக்கும் எந்த மாதிரியான சம்பந்தம் சொல்லலாம் அப்படின்னு விசாரம். விஷயபாவம் அப்படின்னு சொல்றார். விஷயபாவம்னு தனியாக ஒரு சம்பந்தம் இருக்க முடியாது. ஏன்னா விஷயத்துவம் விஷயத்துவம் இது ரெண்டை தவிர விஷயபாவம்னு ஒண்ணு கிடையாது. விஷய கடாதிகி விஷயி ஞானம் விஷயத்துவம் விஷயத்துவம் இந்த ரெண்டு தான். இதை தவிர சம்பந்தம்ங்கிறது என்ன இருக்கு? இப்படி பார்க்கும்போது கடைசியில அத்வைதி என்ன கொண்டு வந்து முடிச்சாருன்னு சொன்னா, எப்படி சுக்தியில சிரமத்துல பாதிக்கக்கூடிய ரஜதத்திற்கும் ஒரு தாதாத்மியம் ஆத்தியாசிக தாதாத்மியம்னு சொல்றான். நிஜமான தாதாத்மியம் இல்லை, பொய்யான ஒரு தாதாத்மிய சம்பந்தம் பாதிக்கிறதோ அதே மாதிரி ஞானத்துக்கும் ஜேயத்துக்கும் ஆத்தியாசிக தாதாத்மியம் சம்பந்தம்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி சொல்லும் போது ஞானங்கிற சைத்தன்யம் அதிஷ்டானமாகவும் பாதிக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் அதுல அத்தியஸ்தமாகவும் ஆயிடும். அப்ப அத்தியஸ்தம் அதிஷ்டானம்னு சொல்லும் பட்சத்துல அதிஷ்டானம்ங்கிறது சத்தியம், அதுல அத்தியஸ்தமாக இருக்கக்கூடியது திருஷ்யம் மித்யா அப்படின்னு சித்திக்கும். இது இவருடைய ஒரு பிரக்கிரியை. இங்க அந்த ஞானத்துக்கும் திருஷ்யத்துக்கும் ஆத்தியாசிக சம்பந்தம்ங்கிறது நம்ம ரொம்ப கடைசியில சொல்ல வேண்டிய விஷயம். இதை தவிர வேற ஏதாவது சம்பந்தம் சொல்ல முடியுமான்னு பார்த்து எதுவுமே சொல்ல முடியாதுன்னு தீர்மானம் ஆனாத்தான் கடைசி பட்சமாக இந்த சம்பந்தத்துக்கு போகலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பிரயத்தனம் பண்ணி பார்த்துடுறது அப்படின்னு நியாயாமிர்தக்காரர் நானாவிதமான சம்பந்தங்களை சொல்லி பார்த்துட்டே வந்தார். அத்வைத சித்திக்காரர் என்ன சொன்னாருன்னா, இங்க என்ன வேணாலும் சம்பந்தம் சொல்லுங்க, சம்பந்தம் நிஜமாக இருக்கணும்னு சொன்னா அந்த ரெண்டு சம்பந்திகளுக்கும் ஒரு தேசகால விப்ரகர்ஷ அபாவா, அதாவது ஒரே தேசத்தில் ரெண்டும் இருந்தால்தான் சம்பந்தம், ஒரே காலத்துல இருந்தால்தான் நிஜமான சம்பந்தம் சொல்ல முடியும். அப்படி இல்லாத இடத்துல நீங்க நிஜமான சம்பந்தம்னு எதுவுமே சொல்ல முடியாது. தேசதா காலகஷ்ட விப்ரகர்ஷ அபாவா எத்திர சம்பந்தினோஹோ பவதி தத்ரைவ சம்பந்தினோஹோ வாஸ்தவ சம்பந்தா பவதி. இதை நம்ம எங்க பார்த்திருக்கோம்னு கேட்டா, இப்ப சஞ்சோகம் சமவாயம் இந்த ரெண்டு இடத்துலையும் பார்க்கிறோம். ரெண்டு திரவியம் ஒன்னோட ஒண்ணு சயுக்தமாக இருக்குன்னு சொன்னா அந்த ரெண்டு திரவியமும் ஒரே காலத்துல இருக்கணும், ஒரே தேசத்துல இருக்கணும். இந்த ஊர்ல ஒரு திரவியம் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு திரவியம் இருக்கு, ரெண்டும் சயுக்தம்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப ஒரு திரவியம் இருக்கு, நேற்றுக்கு ஒரு திரவியம் இருந்ததுன்னு சொன்னா இது ரெண்டுக்கும் சஞ்சோகம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ தேசம் காலம் ரெண்டு சம்பந்திக்கும் ஒன்னாக இருக்கும் பட்சத்துல தான் நிஜமான சம்பந்தம் சொல்ல முடியும். ஆனா ஞான ஜேயம் இந்த ரெண்டு விஷயத்துல இப்படி தேசகால விப்ரகர்ஷ அபாவம் சம்பவிக்காது, நியமம் இல்லை. ஏன்னா என்னைக்கோ நடந்த விஷயத்த இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ ஞானம் இன்னைக்கு வருது, அதனுடைய விஷயம் என்னைக்கோ இருந்துருக்கு. அப்ப என்னாச்சு, தேச கால விப்ரகர்ஷம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஞானத்துக்கும் ஜேயத்துக்கும் நிஜ சம்பந்தம் உங்களால சொல்லவே முடியாது. கடைசியில இங்கத்தான் வந்தாகணும்னு கொண்டு போறார் அத்வைத சித்திக்காரர். இப்ப நியாயாமிர்தக்காரர் என்ன பண்ணார், ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து இந்த லிஸ்ட்ல எல்லாம் நீ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வேற சம்பந்தம் சொல்லித்தானே ஆகணும். அப்ப அதே மாதிரி ஞானத்துக்கும் ஜேயத்துக்கும் சம்பந்தத்தை சொல்ல பரிசா அஜானத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, ஸ்மரணத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, துவம்சத்துக்கும் பிரதியோகிக்கும் சம்பந்தம் இருக்கு. வரிசையா அடிக்கிட்டே போன
இங்க எல்லாம் என்ன சம்பந்தம் சொல்லுவேன்? அபியாசம்னு சம்பந்தம் சொல்லக்கூடாது, சொன்னா ஆபத்து. ரெண்டும் ஒரே சமயத்துல நீ தேசகால விப்ரகர்ஷாபாவங்கள் கூட இங்க சொல்ல முடியாது. இப்ப இங்க எல்லாம் நீ எப்படி ஒரு சம்பந்தம் சொல்றியோ, அத்தியாச வதிரிக்தமாக இன்னொரு சம்பந்தத்தை எப்படி சொல்றியோ, அதே மாதிரி ஞானம் ஜேயம்ங்கிற ஸ்தலத்திலையும் நீ சம்பந்தம் சொல்லலாமே. இது அவருடைய அபிப்பிராயம். இப்ப சித்திகாரர் நாம எவ்வளவு தூரம் பார்த்திருக்கோம்னு சொன்னா, சித்திகாரர் நியாயாமிரதக்காரருக்கு கொடுத்த அந்த திருஷ்டாந்தங்கள்ல இச்சா திருஷ்டாந்தம் வரை சொன்ன திருஷ்டாந்தங்களை அன்னிசானயனம் பண்ணிட்டார். என்ன சொல்லிட்டு வந்தார் சம்ஷயமா பார்ப்போம். நீங்க ஸ்மரண அஜானத்துக்கும் அஜான விஷயத்துக்கும் சம்பந்தம் என்னன்னு கேட்டேன். அத்தியாசம் தான் சம்பந்தம் நான் சொல்றேன். அவர் கேட்டார், அத்தியாசம் சம்பந்தம்னு சொல்றே, விஷயம்ங்கிறது விஷயில அத்தியஸ்தம்னு நீ சொல்ற, ஞானத்துல ஜேயம் அத்தியஸ்தம்னு, அப்படியானால் அஜானத்துல அஜ்ஞேயம் அத்தியஸ்தம்னு சொல்ல வேண்டி இருக்குமே. அஜான விஷயம் அஜானத்துல அத்தியஸ்தம்னு அது அபுத்தமாக போகும். ஏன்னா அஜானத்துக்கு விஷயம் என்னன்னா பிரம்மம், பிரம்மம் அஜானத்துல அத்தியஸ்தம்னு சொல்ல வேண்டி வருமே. இவர் பதில் சொன்னார், நான் விஷயம் விஷயத்துல விஷயில அத்தியஸ்தமா இருக்கும்னு நியமம் சொல்லல. விஷயம் விஷயி இது ரெண்டுல ஒண்ணு இன்னொன்னுல அத்தியஸ்தமாக இருக்கும், அவ்வளவுதான் நியமம் சொல்லியிருக்கேன். அது விஷயம் விஷயில அத்தியஸ்தமாக இருந்தாலும் பொருந்தும், விஷயி விஷயத்துல அத்தியஸ்தமாக இருந்தாலும் பொருந்தும். தியான ஜேயஸ்தலத்துல தியானம் சைத்தன்ய ரூபம், ஜேயம் அந்த தியானத்துல அத்தியஸ்தமாக இருக்கு. அஜ்ஞானம் அஜ்ஞேயம்னு சொல்ற இடத்துல, அஜ்ஞேயம்னா அஜ்ஞானத்துக்கு விஷயம், அஜ்ஞான விஷயம் இருக்கே அது பிரம்மம். இப்ப அஜ்ஞானமே அந்த அஜ்ஞேயமான பிரம்மத்துல அத்தியஸ்தமாக இருக்கிறதுனால அத்தியாச சம்பந்தம் சொல்லலாம், ஒரு கஷ்டமும் இல்லை. விஷயம் விஷயினி விஷயா விஷயினி அத்தியஸ்தா அப்படின்னு நான் வந்து நியமம் சொல்லலை. இது ரெண்டுக்கும் மத்தியில அஜ்ஞான பிரம்மம் தெரியலையோனா, பிரம்மம் தெரியல, அது அதனாலதான் விஷயம். எது தெரியலையோ அதுதான் அஜ்ஞானத்துக்கு விஷயம் இல்லையா? இப்ப தியானத்துக்கு எது தெரியறதோ அது தியானத்துக்கு விஷயம், சரியா? எது தெரியலையோ அது அஜ்ஞானத்துக்கு விஷயம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா, தியானத்துக்கு பிரம்மமும் விஷயமாக இருக்கு, அதே சமயத்துல தியானமும் பிரம்மமாகவே இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எந்த தியானத்தை நம்ம விருத்தி ரூப தியானம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம், சைத்தன்ய ரூப தியானம்னு வச்சுட்டு இருக்கோம். விருத்தி ரூப தியானம்னு எடுத்துட்டோம்னா அதுக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் தனி, அந்த சம்பந்தத்தை பத்தி இப்ப பேசல. சைத்தன்ய ரூப தியானம் அந்த சைத்தன்யத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் பார்த்தோம்னா அந்த சைத்தன்யத்துல விஷயம் அத்தியஸ்தமாக இருக்கு. இதைத்தான் இப்ப சொல்லிட்டு வரோம். எல்லா இடத்துலயுமே நாம பார்க்கும்போது ரெண்டு விதமான தியானத்தை விவேகம் இல்லாமல் ஒன்னாக வச்சுன்னு விவகாரம் பண்றோம். ஜன்ய தியானம் அது விருத்தி ரூபம், நித்திய தியானம் சாட்சி சாட்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சாட்சி எல்லா இடத்துலையும் கலந்துதான் இருக்கு. அந்த சாட்சி தியானம் அது நித்திய சைத்தன்ய ரூபமாக இருக்கு. அந்த வெறும் விருத்தியால ஒரு பதார்த்தம் சாதிக்கிறதுங்கிறது முடியாது. சைதன்யத்தோட சம்பந்தப்பட்டால்தான் அது சாதிக்க முடியும். இங்க என்ன பார்க்கலாம், ஒரு இருட்டு ரூம்ல சில பதார்த்தங்கள் இருக்கு அப்படிங்கறத யாரோ சொல்லி கேட்கிறேன். கேட்டா அந்த பதார்த்தம் இருக்குன்னு தெரியுறது, இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அங்கேயே வெளிச்சம் வந்து கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எந்த பதார்த்தங்களை பத்தி நீங்க சப்தத்தினால தெரிஞ்சிருந்தீங்களோ அதே பதார்த்தத்தை நீங்க பிரத்யட்சமாக தெரிஞ்சுக்கும் போது வித்தியாசம் தெரியுது. இப்பதான் தெரியுது அப்படின்னு இல்லையா? ஏற்கனவே தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்கு லாய்க்கு இல்லை, இப்பதான் சரியா தெரியுதுன்னு சொல்லலாம். இது என்ன காரணம்? அப்போ ஏற்படும் போது உங்களுக்கு வெறும் விருத்தியாகத்தான் அந்த விஷயம் தெரிஞ்சுது, சைதன்ய தாராட்சியம் அதுல வரல. அதாவது பல வியாபியத்துவம் விருத்தி வியாபியத்துவம் அப்படின்னு சொல்றாலே, அதுல விருத்தி வியாபியத்துவம் ஏற்கனவே வந்ததே தவிர பல வியாபியத்துவம் இல்லை. எப்ப சைதன்யத்தினால அது நேரடியாக பிரகாசிக்கப்படுமோ அப்பதான் அது வந்து பயிற்சின்னு நல்லா தெரியும், ஒரு விஸ்பஷ்டமாக அதனுடைய தியானம் அப்பதான் ஏற்படும். அதனால ரெண்டு தியானத்தை வச்சுட்டு நாம பேசுறோம்.
அதுலயும் சைத்தன்ய ரூப ஜானத்துலதான் அதனுடைய விஷயம் அத்தியஸ்தம். நிஜமா இன்னும் பார்த்தேனால் அஜானத்துக்கு கூட விஷயம் சைத்தன்யம் ஒண்ணுதான். லோகத்துல நம்ம அது தெரியல இது தெரியலேன்னு பல பதார்த்தங்களை பத்தி தெரியலேன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அஜானத்துக்கு விஷயம் அது இல்லை. அது மேல ஒரு பிரகரணத்துல வரப்போறது. அது விஷயத்தா வச்சேதகம்னு சொல்லப்படுற. அது நேர் விஷயம் இல்லை. அஜானத்தை விஷயமாக அஜானத்துக்கு விஷயமாகிற சைதன்யத்துக்கு ஒரு அவச்சேதகமாக இருக்கு. அதனால அதை தெரியலன்னு சொல்றோம். அது அப்புறம் தான் விவரணம் பண்ண முடியாது. இப்படியாக இவ்வளவு புரிஞ்சுடலாம். நமக்கு தெரியாத விஷயம்னு சொல்லி பிரம்மத்தை சொல்லலாம் இல்லையா? அப்போ அது அஜ்ஞேயம். அதுக்காக தான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பிரயத்தனம் பண்றோம். சிரவணாதிகள்லாம் அதுக்காகத்தான். அப்போ அஜ்ஞானத்துக்கு விஷயமான பிரம்மம் அஜ்ஞானத்துல அத்தியஸ்தமாக இல்லையே அப்படின்னு கேட்டான். பதில் என்ன சொல்றாருன்னா, அது இருக்க வேண்டாம், அஜ்ஞானம் அந்த பிரம்மத்துல அத்தியஸ்தமாக இருக்கோ இல்லையோ அது போதும் அப்படின்னு சொன்னா. இந்த விஷயம் ரெண்டுக்கு மத்தியில அத்தியாசம் இருக்கணும். இன்னொரு திருஷ்டாந்தம் அவன் என்ன சொன்னான்னா, பழைய விஷயம் ஞாபகம் வருதோ இல்லையோ ஸ்மரணம் ஏற்படுறது. இந்த ஸ்மரணத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் நீ என்ன சம்பந்தம் சொல்லுவே? அத்தியாசம்னு சொல்ல மாட்டியே அப்படின்னு கேட்டிருக்க. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இல்ல அது நேரடியான சம்பந்தம் இருக்கு, அந்த அத்தியாச ரூப சம்பந்தமும் இல்லை. அந்த விற்த்தியோட சம்பந்தம் சொல்லும் போது நீங்க தனியாகத்தான் சம்பந்தம் சொல்லணும். ஞான சைத்தன்யத்தோட சம்பந்தம் சொன்னால் அதே சம்பந்தம் நிற்கும்ங்கிறது அங்கேயும் அதே மாதிரி இருக்கின்றார். இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் நீ என்ன சம்பந்தம் சொல்லுவேன்னு கேட்டான். தனியா சம்பந்தம் சொல்லி ஆகணும். இவர் என்ன சொல்றார், இது ஒரு புது விஷயம். இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் சுதந்திரமாக ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்ப என்ன சம்பந்தம்? இச்சையை உண்டு பண்ணக்கூடிய ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால, அதனாலதான் இந்த இச்சைக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு ரஜதத்தை பார்த்த உடனே ரஜதத்துல இச்சை வருது. நான் சொல்றச்சே ரஜதத்தை பார்த்த உடனே ரஜதத்துல இச்சை வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அப்படின்னா ரஜத ஞானம் வந்தது. அந்த ரஜத ஞானமானது இவனுக்கு இச்சையை உண்டு பண்ணினது. இப்ப ரஜத ஞானத்தினால வந்த அந்த இச்சை இருக்கு, அந்த இச்சைக்கு விஷயம் என்ன? ரஜதம்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த இச்சைக்கும் ரஜதத்துக்கும் சுதந்திரமாக ஒரு சம்பந்தம் இல்லை. தன்னை உண்டு பண்ணக்கூடிய ஞானத்துக்கு அந்த ரஜதம் விஷயமாக இருக்கிறதுனால இச்சைக்கு அது விஷயமாச்சு. இது பரம்பரா சம்பந்தம். அதாவது ஸ்வ விஷயக ஞான ஜன்யத்துவம். போன தடவை இதுவரை தான் ஸ்வவிஷயக ஞான ஜன்யத்துவம் இச்சாயாக விஷயத்துக்கு சம்பந்தா. ரஜத ஞானம் அந்த இச்சையை உண்டு பண்ணி இருக்கு. அப்ப அந்த ஞானத்துக்கு விஷயமான ரஜதத்துக்கும் இச்சைக்கும் என்ன சம்பந்தம்னா ஸ்வவிஷயக ஞான ஜன்யத்துவம். இதுதான் சம்பந்தம். இப்ப இதுக்கு மேல நியாயாமத்தக்காரர் கேள்வி கேட்டார். இப்படி சொன்னா தப்பு வந்துடும். எங்க தப்பு வரும்னு கேட்டா, அவன் பார்க்கும்போது ரெண்டு விஷயத்தை சேர்த்து பார்த்தான். இந்த ரஜதார்த்தி அந்த ரஜதம் கடந்து இருக்கு, அதையும் பார்த்தான். அதே சமயத்துல அங்க வேற ஏதோ பாஷாணம் கிடக்கு, கல்லு கிடக்கு, அதையும் சேர்த்து பார்த்தான்னு பார்க்கும்போது ரெண்டும் தெரிஞ்சது. ஆனால் ரெண்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு எதுல ஆசை வரும்னு கேட்டா ரஜதத்துலதானே ஆசை வரும். தெரியும் போது ரெண்டும் தெரிஞ்சது, ஆனா ஆசை வந்தது அந்த ரஜதத்துல மாத்திரம்தான். இந்த இடத்துல ஜனக ஞானத்துக்கு எது விஷயமோ அதுதான் இச்சைக்கு விஷயம் அப்படின்னு சொன்னால், இச்சையை உண்டு பண்ணக்கூடிய ஞானத்துல ரெண்டு விஷயம் இருந்திருக்கு. அதனால இச்சைக்கும் அந்த கல்லு பாஷாணம் விஷயம்னு சொல்ல வேண்டியதாக ஆயிடுங்க. அதாவது இந்த இடத்துல பாஷாணமும் தெரிகிறது, ரஜதமும் தெரிகிறதுன்னு சொல்ற இடத்துல கிரமமா தெரிஞ்சதுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. முதல்ல ரஜதம் தெரிஞ்சு அப்புறம் பாஷாணம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாலோ, முதல்ல பாஷாணம் தெரிஞ்சு அப்புறம் ரஜதம் தெரிஞ்சதுன்னு சொன்னாலோ நமக்கு பிரச்சனையே இல்லை. எப்படி தெரியுமா? அப்புறம் வந்திருக்கக்கூடிய இச்சைக்கு ரஜத ஞானம் தான் காரணம், பாஷாண ஞானம் காரணம் இல்லைன்னு ஒதுக்கிடலாம். ஆனால் ஒரே ஞானத்துல ஒரே சமயத்துல அந்த ரஜதமும் பாஷாணமும் ரெண்டும் சேர்ந்து தெரிஞ்சதுங்கிற இடம் இருக்கு. இதை சமூகாலம்பனம்னு சொல்லுவோம். சமூகாலம்பன ஞானம். கார்த்திகாவுடைய மதத்துல ரெண்டு
ரெண்டு ஞானம் ஒரு சமயத்துல உண்டாக முடியாது. யுகபத் ஞான அனுபத்தி மனசோலிங்கம். ரெண்டு ஞானம் மாத்திரம் இல்லை, அந்த ஆத்மாவுக்கு விசேஷ குணம்னு எதெல்லாம் சொல்றாரோ அப்பேற்பட்ட ரெண்டு விசேஷ குணங்கள் ஒரு க்ஷணத்துல உண்டாக முடியாது. ஒண்ணுக்கு அப்புறம் தான் உண்டாக முடியும். அப்ப ரெண்டு விஷயம் ஒரே சமயத்துல தெரியறதுன்னு கேட்டா அந்த இடத்துல ஒரே ஞானத்துக்கு ரெண்டும் விஷயமாகிறது சொல்றோம். ரெண்டு ஞானம் உண்டாகல. ஞானம் என்னமோ ஒன்னே ஒண்ணுதான். இந்த ரஜதம் அந்த பாஷாணம் ரெண்டையும் சேர்த்து ரெண்டையும் ஒரே சமயத்துல இவனுடைய இந்திரியம் சம்பந்தப்பட்டிருக்கு, இந்திரிய சன்னிகர்ஷம் ஏற்பட்டிருக்கு. அதனால ரெண்டும் தெரியறது, ஒரே சமயத்துல தெரியறது, ஒரே ஞானத்துல தெரியுது. ஞானம் ஒண்ணு, ஆனா விஷயம் தனித்தனியாக தெரியுது. அப்படி தெரியும் போது அந்த ஞானத்தை சமூகாலம்பனம் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஞானத்துக்கு அப்புறம் அவனுக்கு வரக்கூடிய இச்சை இருக்கு. இச்சை என்னமோ ரஜத விஷயத்தான், ரஜதார்த்தி பாஷாணார்த்தி இல்லை. அதனால அவனுக்கு வரக்கூடிய இச்சைக்கு ரஜதம் தான் விஷயம்னு சொல்லணும். ஆனா நீங்க சொன்னீங்க ஸ்வவிஷயக ஞான ஜன்யத்துவம் சம்பந்தகான்னு சொன்னீங்க. இப்படி சொன்னால் நீங்க ஆபத்துல மாட்டிப்பேன். ஏன்னா சொன்ன நான் பாஷாணத்தை எடுத்துக்கிறேன். ஸ்வவிஷயக ஞானம், அதான் பாஷாணம் ரஜதஞ்ச அப்படிங்கிற இந்த ஞானம். இந்த ஞானத்திலேருந்து வந்த இச்சை ரஜத இச்சை இல்லையா? அப்போ பாஷாண விஷயக இச்சாமோ பாஷாண இச்சா வருத்ததே யாராவது சொல்லணும் மாட்டானே. இந்த இச்சைக்கு பாஷாணம் கூட விஷயமாக வேண்டியதாகும். இதெல்லாம் எப்ப இந்த தொந்தரவு வருதுன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் சொல்ல இருக்கனால. நீங்க தனியாக இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் சுதந்திரமாகவே ஒரு சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டேன்னா இந்த கஷ்டம் இல்லை. அந்த ரெண்டையும் விஷயீகரிக்கக்கூடிய எந்த ஞானத்தினால வேணாலும் இச்சை உண்டாகி இருக்கட்டும். ஆனா இச்சைக்கு விஷயம் என்னமோ ரஜதம் மாத்திரம்தான்னு சொல்லிடலாம், தனியாக சொல்லிட்டேன்னா. ஆகையால இந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்குன்னு நியாயாமத்துக்காக சொல்றாங்க. நச்ச சமூகாலம்பனஜன்ய ஏக விஷய இச்சாயாம் உபய விஷயத்துவ ஆபத்தி ரஜதம் பாஷாணஞ்ச அப்படின்னு ஒரு சமூகாலம்பனமான ஒரு ஞானம். அந்த ஞானத்தினால உண்டாகிற இச்சை அது ஏக விஷயக இச்சா, ரஜத மாத்திர விஷயக இச்சான்னு சொல்லுவோம். அந்த இச்சையில ரஜதம் பாஷாணம் ரெண்டுமே விஷயம்னு சொல்ல நேரிடும் உனக்கு. ஏன்? ஜனக ஞானத்தை உபய விஷயத்வாதி வாக்கியம். ஏன்னா இந்த இச்சா ஜனக ஞானம் இருக்கு, அதுல ரெண்டுமே விஷயமாக இருக்கு. அதனால இச்சைக்கும் ரெண்டு விஷயமானதாக சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்றாரு சித்திகாரர், அதிரிக்த சம்பந்த பக்ஷேபி துல்லியத்வா. நீ தனியா சம்பந்தம் சொல்றீங்க, நீ இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும், அப்ப மாத்திரம் இந்த தோஷம் இல்லையா? தோஷம் இருக்கு. நீங்க அதிரிக்த சம்பந்தம் சொல்றச்ச அந்த சம்பந்தம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். எப்படின்னு கேட்டா அதுக்கு முன்னாடி உள்ளதை சொல்லிட்டு இருக்க வந்து என்ன உங்களுக்கு புரியும். இவன் பார்க்கறான், பாஷாணமும் இருக்கு, ரஜதமும் எழுத்தாப்புல இருக்கு. வரக்கூடிய ஞானத்துல அந்த பாஷாணம் ரஜதம் இது ரெண்டுமே ஏன் விஷயமாச்சு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்னா, இந்த ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்திரியம் சக்ஷுரிந்திரியம் ஒரே சமயத்துல ரெண்டோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால ரெண்டையும் தெரியப்படுத்தினது. இந்த ஞானத்துல பாஷாணம் கூட விஷயமாகறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஞானத்தை உண்டு பண்ணின இந்திரியம் பாஷாணத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் காரணம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இச்சைக்கு இந்த ரஜதம் விஷயமானத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏன்னா இதை உண்டு பண்ணக்கூடிய ஞானம் ரஜத விஷயக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். ரஜத ஞானம் வந்தது பாஷாண இச்சை வந்ததுன்னு சொல்லக்கூடாது. ரஜத ஞானம் வந்தால் ரஜத இச்சை தான் வரும். என்ன சொல்ல வேண்டியிருக்கும், இந்த எப்படி அந்த ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் ஒரு நியதமான சம்பந்தம் இருக்கிறதுக்கு காரணமாக அதை உண்டு பண்ணக்கூடிய இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை நீங்க சொல்றீங்களோ, அதே மாதிரி இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்துக்கு நியாமகமாக அதை உண்டு பண்ணக்கூடிய ஞானத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை நீங்க சொல்லணும். தனியாக சம்பந்தம் சொன்னாலும் அந்த சம்பந்த நியாமகமாக காரணீபூத ஞான விஷயத்துவம்னு நீங்க சொல்லணும். இப்படி சொல்லும் போது இப்ப இதே ஸ்தலத்துக்கு வாங்கோ, ரஜதம் பாஷாணங்கிற
இந்த ஞானத்துக்கு அப்புறம் ரஜதம் மே பூயாங்கிற இச்சை ஏற்படுறது. இந்த இச்சைக்கு ஜனகமான இந்த ஞானம் சம்பந்த நியாமகம்னு சொல்லும் போது அந்த ஞானத்துல ரஜதம் பாஷாணம் ரெண்டும் விஷயமாக இருந்தால் எப்படி அந்த இச்சைக்கு மாத்திரம் பாஷாணம் விஷயம் இல்லாம போகும்? இந்த கேள்வி உனக்கும் இருக்கு. நான் சொல்றது ஸ்வஜனக ஸ்வவிஷயக ஜான ஜன்யத்துவம். இங்கேருந்து போனோம்னா ஸ்வஜனக ஜான விஷயத்துவம்னு சொல்லணும். அதாவது எப்படி வேணாலும் திருப்பி கொடுக்கலாம். இச்சையை கொண்டு வந்து அந்த விஷயத்துல ஒட்ட வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்வஜனக ஜான விஷயத்துவம்னு கொண்டு போனோம். அந்த விஷயத்தை கொண்டு இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு காமிக்கணும்னு சொன்னா ஸ்வவிஷயக ஜான ஜன்யத்துவம்னு சொல்லணும். இது விஷயம் புரியுறது இல்லையா? இப்ப இந்த இடத்துல அந்த ஞானத்துக்கு ரெண்டும் விஷயமாக இருக்கும் பட்சத்துல எப்படி போனாலும் ஆபத்து வருது. ஞானத்துல ரெண்டு விஷயம், ஆனா இச்சைக்கு ஒண்ணுதான் விஷயம்னு சொல்லணும். நீ என்ன பண்ணுவ? உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், ரெண்டு பேருக்கும் இந்த கேள்வி சமானமாக இருக்கிறதுனால என்ன பார்த்து நீ கேட்கறதுல நியாயம் இல்லை. இது ஒண்ணு. ஆனா இது எப்ப சொல்லலாம்னு சொன்னா எப்ப வாத பிரதிவாதம் ஜல்ப கட்டையில இப்படி சொல்லலாம். நீ கேட்கறது தப்பு அப்படின்னு எப்ப சொல்லலாம் தெரியுமா? அதுவும் இப்படி எங்கிட்ட கேட்கிற கேள்வி உங்ககிட்டயும் இருக்குங்கிறதுனால நீ கேட்கறது தப்புன்னு சொல்லி அவனுடைய வாயை அடைக்கிறதுங்கிறது ஜெயிக்கணுங்கிற அபிப்பிராயம் இருக்கிற இடத்துல, அதாவது ஜல்ப கட்டையில சொல்லலாம். ஆனா வாத கட்டை ஒரு சிஷ்யன் குரு கிட்ட கேட்கிறான்னு சொல்லும் போது என்கிட்ட இந்த மாதிரி தோணு சொல்றது உங்க பக்கத்துல இருந்தா தோஷம் இருக்குன்னு சொன்னா பதில் ஆகாது. அப்ப அதுக்கு நிஜமான பதில் சொல்லி ஆகும். அதுக்கு அவர் பதில் சொல்ற அத ஏக விஷயாவச்சேதேனைவ ஞானஸ்ய ஜனகத்வா ந உபய விஷயத்துவம். இப்படிதான் சொல்லணும் அப்படிங்கறத சொல்லி காமிக்கிறார். எப்படி சொல்ற? இந்த பாருங்க, இவனுக்கு வந்த ஞானம் எப்படி வந்தது? பாஷாணம் ரஜதஞ்சன்னு ரெண்டுமா சேர்ந்து தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இச்சை வந்தது. இந்த இச்சைக்கு இந்த ஞானம் ஜனகம்னு சொல்றோம். எப்படி ஜனகம்? ஜனகம்னு சொன்னா காரணம். காரணம்னு சொன்னா எந்த ரூபத்துல இது அந்த இச்சைக்கு காரணம்? ரஜத விஷயகத்வேனான்னு சொல்றோம். ரஜத விஷயகமாக இருக்கிறதுனாலே அந்த ரூபத்துல இது ரஜத இச்சைக்கு காரணம்னு சொல்லணுமே தவிர பாஷாண விஷயகமாக இருக்குங்கிறதுக்காக இது ரஜத இச்சைக்கு காரணம் இல்லை. ரஜத விஷயகமான இச்சை வரத்துக்கு இந்த ஞானம் எந்த ரூபத்துல காரணம் அப்படின்னு கேட்கும் போது, அதாவது காரணத்தாவச்சேதகம்னு இதை சொல்லுவாங்க. இந்த ஞானத்துல ரஜத விஷயகத்துவங்கிறதும் இருக்கு, பாஷாண விஷயகத்துவங்கிறதும் இருக்கு, இச்சைக்கு இது காரணமாகவும் இருக்கு. அப்ப இச்சா நிஷ்ட காரியதா நிரூபித காரணத்தா, இச்சை காரியம் இந்த ஞானம் இருக்க காரணம் இல்லையா? அப்ப இச்சையில காரியத்துவம் இருக்கு, அதுக்கு காரணத்துவங்கிறது இந்த ஞானத்துல இருக்கு. இந்த காரணத்தாவச்சேதக தர்மம் என்ன? எந்த ரூபத்துல இந்த ஞானம் அந்த இச்சைக்கு காரணமாச்சு அப்படின்னு கேட்டால் ரஜத விஷயகத்துவன்னு சொல்லணும். காரணத்தாவச்சேதக தர்மம் ரஜத விஷயகத்துவம். சரி, இப்படி சொன்னா அவனுக்கு என்ன லாபம்னு கேட்கல. இப்படி பாருங்க, அதாவது இப்போ இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் ஞானத்வாரா சம்பந்தம் சொல்லும் போது நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னா ஸ்வஜனக ஜானனிஷ்ட இல்லைன்னா ஸ்வஜனகதாவச்சேதகம்னு சொல்லலாம். ஸ்வஜனகதாவச்சேதக விஷயத்துவம் இச்சையாக விஷயத்துக்கு சம்பந்தான்னு சொல்லுவேன். இப்ப சொன்னா இச்சை வாங்குங்க, சரியா? இச்சைக்கு ஜனகம்ங்கிறது இந்த ஞானம். இந்த ஞானத்துல ஜனகத்துவங்கிற தர்மம் இருக்கு. இந்த ஜனகதாவச்சேதக விஷயத்துவங்கிறது என்ன? ரஜத விஷயகத்துவம், பாஷாண விஷயகத்துவம் இல்லை. பாஷாண விஷயகமா இருக்கிறதுனால இந்த இச்சை வருதுன்னு சொன்னா வெறும் பாஷாணத்தை மாத்திரம் பார்க்கும்போது கூட அவனுக்கு இச்சை வரலாம், ரஜத இச்சை. இப்படி வருது இல்லை இல்லையா? பாஷாணம் இல்லாமல் வெறும் ரஜதத்தை பார்த்தா ரஜத இச்சை வருது. அதனால இந்த இச்சை வரத்துக்கு ஜனகதாவச்சேதக தர்மம் என்னன்னு கேட்டா ரஜத விஷயகத்துவம். அதாவது காரணத்துல பல தர்மங்கள் இருக்கும், பல ரூபங்கள் இருக்கும். ஆனா காரியத்தை உண்டு பண்றதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தை தான் நம்ம எடுத்துப்போம். அதைத்தான் காரணத்தாவச்சேதக தர்மம்னு சொல்றது. அப்படி இருக்கும்போது இந்த சமூகாலம்பன இச்சை கூட அதுல பல விஷயத்துவம் இருந்தாலும் ரஜத விஷயகத்துவம் தான் அந்த இச்சையை உண்டு பண்றதுக்கு உபயோகப்பட்டது.
ஆகையால நான் கொஞ்சம் இப்படி சமாளிச்சு சம்பந்தத்தை சொன்னேன்னு சொன்னா இந்த இடத்துல அதிப்பிரசங்கம் இல்லை, பாஷாணமும் இச்சைக்கு விஷயமாகணும்னு நீ கேட்க முடியாது. இதே பதில தான் நீ சொல்லியா. இதைத்தான் சொல்ற. அத ஏக விஷயாவச்சேதேனைவ ஞானஸ்ய ஜனகத்வா ந உபய விஷயத்துவம். எந்த இடத்துல சமூகாலம்பனமான ஞானம் வந்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயத்துல இச்சை ஏற்படுறதோ அந்த இடத்துல அந்த ஞானம் ஒரு விஷயத்தை கொண்டுதான் அந்த இச்சைக்கு ஜனகமாக ஆகிறது, இன்னொரு விஷயத்தை கொண்டு இல்லை. அதனாலதான் இச்சைக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் சம்பந்தம் ஏற்படுது சொல்லாமே. சமம் மமாபி, ரெண்டு பேருக்கும் இது சமமாக இருக்கும். ஜனக ஜானே ஜனகதாவச்சேதக விஷயத்துவத்தைவ சம்பந்தத்வா. இப்ப சம்பந்தம் என்ன சொல்லலாம்? ஸ்வஜனக ஜானனிஷ்ட ஜனகதாவச்சேதக விஷயத்துவம். சொன்னா இச்சா, அதை உண்டு பண்ணக்கூடிய ஞானம் இருக்கு. அந்த ஞானத்துல எந்த ஒரு விஷயத்தும் இந்த இச்சைக்கு ஜனகதாவச்சேதகமாக இருக்குமோ அந்த விஷயம்தான் இச்சைக்கு விஷயமாகும். இது அவசியம் சொல்லியாகும். இப்படி சொல்லலைன்னா அந்த சாதாரணமான ஸ்தலத்துல கூட தோஷம் வந்துடும். ரஜதத்தை பார்த்தான், ரஜதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரஜதம் எனக்கு வேணும்னு ஆசை வருது. இந்த ரஜதம் எனக்கு வேணும் அப்படின்னு இச்சை வருது இல்லையா? இப்ப இந்த இடத்துல ரஜதம்னு பார்க்கும்போது அது ஞானம்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 3 விஷயம் இதுல இருந்து சொல்லியிருக்கேன். 3 ரொம்ப ரொம்ப குறைவு. இதை விட நிறைய தான் அந்த ஞானத்துல விஷயமாக இருக்கும். இப்ப ரஜதம்னு தெரியும் போது அதுல ரஜதத்துவங்கிற ஒரு தர்மமும் தெரியுது இல்லையா? ரஜதத்துவங்கிற ஒரு ஜாதி தெரியுது. அந்த ரஜதத்துவங்கிறதுக்கும் அந்த ரஜதத்துக்கும் உள்ள சம்பந்தம் ஒண்ணு தெரிகிறது, எல்லாமே தெரியுது. இன்னும் கூட நிறைய விஷயம் தெரியுது. இப்போ இச்சை இருக்கு, இச்சைக்கு விஷயம் என்ன? எது இவன் வேணும்னு ஆசைப்படுறான்? ரஜதத்துவ விசிஷ்டத்துல அவனுக்கு இச்சை. ரஜதத்துவ விசிஷ்டம் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறான். ரஜதத்துவம் வேணும் இது ஆசைப்படல. சமவாய சம்பந்தேன ரஜதத்துவம் போட்டு அப்படின்னு ஆசைப்படல. அப்படின்னா இவங்கிட்டே ரஜதத்துவம் வரும். இவனே சமவாய சம்பந்தேன ரஜதம் கிடையாது, அப்படி ஆசை இல்லை. சமவாய சம்பந்தேன ரஜதத்துவ விசிஷ்டம் என் திரவியம், அந்த திரவியம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான். தானே ரஜதமாகணும்னு ஆசைப்படல, ரஜதம்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்து வேணும்னு சொல்றான். இப்ப நீங்க ஜனக ஞானத்துல விஷயத்தாவச்சேதம்னு சொல்லலைன்னு சொன்னா அதுல எதெல்லாம் விஷயமாகிறதோ சகலமும் இச்சைக்கு விஷயம்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால எப்படியும் நீங்க இந்த பரிஷ்காரத்துக்கு வந்துதான் ஆகணும். ஜனக ஞானே ஜனகதாவச்சேதக விஷயத்துவத்தைவ சம்பந்த. இப்படியாக இதை சமாளிச்சுட்டார். அப்புறம் சொன்னார் இன்னொன்னு. நீ நியாயாமத்துக்காரர் கேட்பார், நீ என்ன இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இந்த இச்சையை உண்டு பண்ணக்கூடிய ஞானம் எதை விஷயீகரிக்கிறதுனால இச்சைக்கு காரணம் ஆகிறதோ அது தத்துவம், இதுதான் சம்பந்தம்னு சொன்னேன் இல்லையா? இப்படி சொல்லிட்டேன்னு சொன்னா நான் சொல்றேன், ஈஸ்வர ஞானத்துக்கு எதுவுமே விஷயமாகாத போயிடும். அப்படியா? ஈஸ்வர தியானத்துக்கு சரி, ஈஸ்வர தியானத்துக்கு போட்டான் ஏதோ சொல்லிப்போம். ஈஸ்வர இச்சைக்கு எதுவுமே விஷயமாகாம போயிடும். அதுதான் இந்த கஷ்டம். ஈஸ்வர ஞானத்தை பற்றி இப்ப கூட பேசல. ஆனா ஈஸ்வரனுடைய இச்சை இருக்கு இல்லையா? ஈஸ்வர இச்சை ஈஸ்வர இச்சைன்னு சொல்றோம். அந்த ஈஸ்வர இச்சைக்கு விஷயமே இல்லைன்னு ஆகும். எப்படி ஏன் அப்படி ஆகும்? ஏன்னா இந்த இச்சையை உண்டு பண்ணக்கூடிய ஞானம்னே ஒண்ணு கிடையாது லோகத்துல. இச்சையை உண்டு பண்ணக்கூடிய ஞானத்துக்கு எது விஷயமோ அதுதான் இச்சைக்கு விஷயம்னு நீங்க சொன்னீங்க. ஆனா ஈஸ்வரனுடைய இச்சையை உண்டு பண்ணக்கூடிய ஞானமே கிடையாது. ஏன்னா நையாயிகனுடைய மதத்துல ஈஸ்வரனுடைய ஞானம் இச்சா கிருதி இது 3மே நித்தியம்னு சொல்லிட்டேன். ஈஸ்வரனுக்கு ஒரே ஒரு இச்சை தான், ஒரே ஒரு ஞானம் தான், ஒரே ஒரு கிருதி தான், அதுவும் நித்தியம். இப்படி வச்சிட்டு இருக்கா ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரனுடைய இச்சைக்கு காரணமான ஞானம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமோ? நித்தியத்துக்கு ஏதாவது காரணம் உண்டோ? கிடையாது. காரணம் இருந்தா அது அனித்தியமானா போயிடும். அதனால ஈஸ்வர இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் நீ என்ன சம்பந்தத்தை சொல்லுவ? அதனால இந்த சம்பந்தத்தை விடு. ஜனக ஞான விஷயத்தும் சம்பந்தா இது நவஸ்தவியம், அது சொல்லாதே. இச்சைக்கும் விஷயத்துக்கும் சுதந்திரமாகவே ஒரு சம்பந்தம் உண்டுன்னு சொல்லு அப்படின்னு கேட்பார். அதுக்கு பதில் சொல்றார், அதான் கேள்வி கேட்க. நச்ச நித்திய ஈஸ்வரேச்சாயா விஷயத்துவ சம்பந்தான் உபபத்தி கேட்டாரா?
தஸ்யாக அஸ்மாபிஹி அனங்கீகாராத். நீ எந்த மதத்துல பேசிட்டு இருக்க? நித்திய ஈஸ்வரேச்சா அப்படிங்கிறது யார் சொல்றது? நித்திய தியானம் உண்டு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்னதுனால ஈஸ்வர ஸ்வரூபமான தியானம் நித்தியம். ஆனா நித்திய இச்சை கிடையாது. இச்சைங்கிறது ஈஸ்வரனுக்கு கிடையாது. நித்திய திருப்தரான அவருக்கு இச்சை கிடையாது. வேதாந்தத்துல அவருக்கு இச்சைங்கிறது அந்த சிருஷ்டி ஆகும்போது பிராணி கர்மவசா சிருஷ்டி பண்ணணும். பிராணியுடைய அதாவது சகல ஜீவன்களுடைய அதிருஷ்டத்தினாலே சரி இவாளுக்கெல்லாம் பலன் கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சிருஷ்டி பண்ணணுங்கிற இச்சை அந்த சமயத்துல உண்டாகும். அதுவும் அவருடைய உபாதியான மாயை இருக்கே, அந்த மாயையில உண்டாகக்கூடிய விருத்திகள் நம்மளுடைய அந்தःகரணத்துல எப்படி மனசுல பரிணாமங்கள் ஏற்படுறது இல்லையா, விருத்தி ரூப பரிணாமம், அது போல ஈஸ்வரனுக்கு உபாதியாக இருக்கக்கூடிய மாயையில இந்த விசேஷங்கள்லாம் உண்டாகிறதா. இச்சைங்கிறது மாயையில உண்டாகக்கூடியது, ஈஸ்வரனத்துல உண்டாகக்கூடியது இல்லை. இப்படியாக வச்சுருக்கோம். அப்ப இச்சைங்கிறது ஜன்யம். இந்த இச்சை உண்டாகணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஈக்ஷணம் இருக்கு. ஸ்ருதி அப்படிதான் சொல்றது. ததைக்ஷத, முதல்ல அவருக்கு தியானம் பார்த்தா என்ன பார்த்தா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணணும். அப்புறம் பகுஸ்யாம் பிரஜாவேயேதி சோகாமயத, பகுஸ்யாம் பிரஜாவேயேதி முதல்ல பார்த்தார், பண்ணணுங்கிற எண்ணம் வந்தது. அப்புறம்தான் இந்த இச்சை. இச்சைன்னு அப்புறம் என்னாச்சு? அந்த தியானத்தினால உண்டானதாகத்தான இச்சைய ஸ்ருதியை காமிக்கிறது. அதனால ஈஸ்வர தியான விஷயத்துல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஈஸ்வர இச்சைங்கிறது ஜன்யமாக இருக்கிறதுனால அங்கேயும் ஸ்வஜனக ஜான விஷயத்துவம் இச்சாயாக விஷயனக சம்பந்தா அப்படின்னு சொல்லிடுவேன். சரி, தார்க்கிக மதத்துல என்ன பண்றது? அதுக்கு சொல்ற தார்க்கிகானாமபி தத் சாதகமான பலேன விலக்ஷண சம்பந்த கல்பனேபி ஜன்யஜான ஜன்யேச்சையோகோ உக்த பிரகாரேன இந்த விஷயத்தா அபியூகமா. இப்ப தார்க்கிக மதத்துல இருந்து பேசணும்னா நாம எப்படி பேசணும் இந்த கேள்விக்கு அப்படின்னு கேட்டா இப்படி சொல்லணும். நான் சொன்ன இந்த ரீதி தான் சாதாரணமாக ஜன்ய இச்சா ஜன்ய ஜான விஷயத்துல. நித்திய இச்சா நித்திய ஜானம் அப்படிங்கிறது லோக பிரசித்தம் இல்லை. ஈஸ்வரனை அனுமானத்தினால சாதிக்கிறோம். அனுமானத்தால சித்தமாக கூடிய அந்த ஈஸ்வரங்கிற ஒரு வஸ்து, ஒரு பதார்த்தம் தியானம் இச்சா கிருதி இந்த மூணோடு சேர்ந்து இருந்தால்தான் ஜெகத்துக்கு கர்த்தாவாக ஆக முடியும். ஏன்னா அந்த கர்த்தத்துவ லட்சணமே எப்படி இருக்கு? உபாதான கோச்சர அபரோக்ஷ ஜான சிகீர்ஷா கிருதி மத்துவம். அந்த தியானம் இச்சா கிருதி மூணு இருந்தால்தான் அவனை கர்த்தான்னு சொல்ல முடியும். ஈஸ்வரனை ஜெகத் கர்த்தான்னு சொல்லணும். அப்படியானால் இந்த மூணும் இருக்குன்னு சொல்லணும். அந்த மூணும் எந்த வேற ஒரு பிரமாணத்தினால உண்டானது அப்படின்னு சொல்றத காட்டிலும் நித்தியமாக இருக்குன்னு சொல்றதுல லாகவம். ஏன்னா அதுக்கு அதை ஜன்யமாக ஒத்துந்தோமானால் அது எப்படி வந்தது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்லாம் கேள்வி வந்துட்டே போகும். ஜாஸ்தி போயிட்டு இருக்கோம், கல்பனா மேல மேல ஓடிட்டே இருக்கும். அதனால ஒரு இடத்துல அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அதை நித்தியமாக சொல்லிட்டு வரும். இப்படி சொல்லும் போது இந்த ஞானமோ இச்சையோ கிருதியோ இது மூணும் லோகத்துல எங்கேயுமே கிடையாது, அப்பிரசித்தம். ஈஸ்வரனிடத்துல மாத்திரம்தான் சித்தம். அப்படி ஒரு பதார்த்தத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அதுதான் அந்த சாதகமானத்தினுடைய நிர்விகிராக பிரமாணத்தினுடைய விசேஷம். ஈஸ்வரனே ஒருத்தன் கிடையாது, லோகத்துல பிரசித்தமாக இல்லையே. அப்படி இருக்கும்போது அனுமான பிரமாணத்தினாலே நம்மளெல்லாம் காட்டிலும் வித்தியாசமாக ஒரு புருஷனை நம்ம கல்பிக்கும் போது அவரிடத்துல அந்த தியானம் இச்சா கிருதிகள் கூட நம்மளுடைய தியானம் இச்சா கிருதிகளை விட வித்தியாசமானதாக இருக்கு. அதாவது நம்மளுடைய தியானம் இச்சா கிருதி எல்லாமே ஜன்யமாக இருந்தாலும் அவருடைய தியான இச்சா கிருதிகள் நித்தியமாக இருக்கு, ஜன்யமாக இல்லை அப்படிங்கிற வித்தியாசத்தோடு தான் கல்பிச்சிருக்கோம். இப்படி கல்பிக்கும் போது எப்படி அந்த தியானம் நம்மளுடைய தியானத்தை விட வித்தியாசமாக இருக்கோ, ஜன்யம் அஜன்யம்ங்கிற வித்தியாசம் உள்ளதாக இருக்கோ, எப்படி நம்மளுடைய தியானம் அல்ப விஷயகமாக இருக்கு, ஆனா அவருடைய தியானம் சர்வ விஷயகமாக இருக்கு, அதனால சர்வஜர்னு அவரை சொல்றோம். இதே மாதிரி நம்மளுடைய தியானத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் வித்தியாசமானது, அவருடைய தியானம் அவருடைய அந்த விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் வித்தியாசமானது. நம்மளுடைய பிரத்யக்ஷம் இருக்கே வர்த்தமானத்தை மாத்திரம்தான் காமிச்சு கொடுக்கும். பூத விஷயத்துல
எல்லாம் அது காமிக்க முடியாது. இப்பவே நாளைக்கு நேற்று போயிட்டு இன்னைக்கு நாளைக்கு வரப்போறத இப்ப பிரத்யட்சமா பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனால் அவருடைய பிரத்யட்சம் பூதம் பவிஷ்யம் எல்லாத்தையும் சேர்த்து காமிச்சு வித்தியாசமானது. அப்படி வித்தியாசத்தை ஒத்துக்கிறதுனாலே எப்படி நம்மளுடைய இச்சைக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கோ அதே மாதிரி தான் ஈஸ்வரனுடைய இச்சைக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கணுங்கிறது கிடையாது. அதனால எல்லாமே வித்தியாசப்பட்டிருக்கு. அதனால நீ இந்த மாதிரி கேட்கவே கூடாது. ஈஸ்வரனுடைய இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் நீ என்ன சம்பந்தத்தை சொல்லுவ? ஜனகஜான விஷயத்தும் சம்பந்தா அப்படின்னு சொல்றவன் எந்த சம்பந்தத்தை சொல்லுவான் அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப என்ன பதில்னு கேட்டா, அந்த நித்தியச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் எல்லாமே தனிதான். இச்சையும் தனியாக இருக்கு, ஈஸ்வரனே நம்மளோட வித்தியாசமாகத்தான் இருக்கான். அப்ப அவருடைய இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் கூட எல்லாமே விலட்சணமாக இருக்கு. அப்படிதான் சமாதானம் சொல்லியாகணும். தார்க்கிகானாமபி தத் சாதக மானபலேன விலக்ஷண சம்பந்த கல்பனை அப்படி ஜன்யஜான ஜன்யேச்சையோகோ உக்த பிரகாரேன விஷயதாபிபகமா. அதாவது நித்திய ஜானத்தை விட்டுட வேண்டியது, அதெல்லாம் தனி விலட்சணமாக இருக்கு. ஆனா ஜன்யஜானம் ஜன்ய இச்சான்னு சொல்ற இடத்துல இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்லும் போது இவா ஜனகஜானிய விஷயத்துவம் தான் சம்பந்தமாக தார்க்கிகாலுக்கும் சம்மதமாக இருக்கு. இந்த விஷயத்துல ஒன்றும் அவ விரோதம் பண்ணல. நச்ச புத்திராதி பீஜன்ய சுகாதேகே புத்திராதி விஷயத்துவாபத்தி இச்சா நியாயாதி வாக்கியம். இதாக கேட்ட கஷ்டம். ஒரு இடத்துல ஒண்ணு காமிச்சோம்னா அதே மாதிரி இன்னொரு இடத்துல காமிச்சு இங்கேயும் அப்படி வரட்டமே அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொன்ன? இந்த ஞானத்தினால இச்சை வந்தது, அதனால ஞானத்துக்கு எது விஷயமோ அது அந்த இச்சைக்கும் விஷயமாச்சு அப்படின்னு சொன்னேன். ஒரு புத்திர ஞானம் வந்தது, புத்திர ஞானா என்னாச்சு? இச்சை மாத்திரம்தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஞானத்தினால வரக்கூடியது இச்சா மாத்திரம் இல்லை, பல சமாச்சாரங்கள் வரலாம். சுகம் வந்தது, புத்திரனை பார்த்தா சுகமாக இருந்தது. இப்ப இந்த சுகம் எதுலேருந்து வந்தது? புத்திர ஞானத்தினால வந்தது. அப்படியானால் இந்த சுகத்துக்கு புத்திரன் விஷயம்னு சொல்லலாமா? இச்சைக்கு விஷயம்னு சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. சுக துக்கத்துக்கெல்லாம் விஷயம் கிடையாது. சுகம் துக்கம் இதுதான் இன்னொன்னு விஷயமாக இருக்குமே தவிர சுகத்திய விஷயா புத்திரஹா அப்படி இதுனா சுகத்திய ஜனக புத்திரஹா அது. இந்த சுகத்தை உண்டு பண்ணினா அது வாஸ்தவம். ஆனா சுகத்துக்கு விஷயம் புத்திரங்கிறது கிடையாது. விஷயம்னு சொன்னா ஒரு நாலு பதார்த்தம் தான் சவிஷேகமாக இருக்கு. தியானம் இதை பத்தின தியானம், இச்சா இதை பத்தின இச்சை, அதே மாதிரி கிருதி இதை பத்தின கிருதி, இது விஷயமான கிருதி, இன்னொன்னு சம்ஸ்காரம் இது விஷயகமான சம்ஸ்காரம். இந்த 4 தான் சவிஷேக பதார்த்தமாக இருக்கு. துவேஷமும் சொல்லலாம். துவேஷம் இந்த விஷயத்துல துவேஷம் அது 2 இந்த மாதிரி இருக்கு. இதை தவிர இந்த சுகம் துக்கம் இதெல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் சவிஷயத்துவம் கிடையாது. நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா அதை உண்டு பண்ணக்கூடிய இச்சைக்கு எது விஷயமோ அதுவே அதுக்கும் விஷயம் அப்படின்னு சொன்னதாக ஆகிறது. அப்ப இச்சைக்கு சொல்ற மாதிரி சுகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஞானத்துக்கு விஷயமாக இருக்கிற புத்திரன் ஏன் அந்த சுகத்துக்கு விஷயமாக கூடாது அப்படின்னு கேட்டார். புத்திராதி பீஜன்ய சுகாதேகே புத்திராதி விஷயத்துவ ஆபத்தி. ஆதிபதத்தினால துக்காதிகளையும் வாங்கிக்கலாம். யாரோ சத்ருவை பார்த்தா ஒரே துக்கம் கொடுத்து அப்படின்னா இந்த துக்கத்துக்கு விஷயம் சத்ருதான் அப்படின்னு சொல்லலாமா? காரணம் வேணும்னா சொல்லலாம். இச்சாநியாயாதிக்கு நவாக்கியம் வைஷம்யாத். இச்சைக்கும் இந்த சுக துக்காதிகளுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. அதனால இச்சைக்கு சொல்ற மாதிரி இங்கேயும் ஆகணும் நீ கேட்கக்கூடாது. என்ன வைஷமியம், என்ன வித்தியாசம் வந்தது? அதுவும் ஞானத்தால் உண்டாகிறது, இதுவும் ஞானத்தால் உண்டாகிறது, ஏன் அப்படி நான் கேட்கக்கூடாதுன்னு கேட்டா ஞானத்திய சமானத்வேதி இச்சாதாவேவ சவிஷயத்துவ பிரதீதி நது சுகாதம். ரெண்டுக்கும் ஜனகம் ஞானம் தான், ஞானம் இல்லாமல் வராது. ஆனால் இச்சைதான் சவிஷேக பதார்த்தம், சுகம் இதுல தியானத்தேன்னு மாத்திரம் இருக்கு, தியான ஜன்யத்துவத்தே இருக்கலாம். அப்ப ரைட், அதுதான் சரி. தியான ஜன்யத்துவ சமானத்துவேதி. நான் அந்த அர்த்தம் தான் வாங்கிட்டேன். ஆனா புத்தகத்துல தப்பா இருக்கு. தியான கரெக்ட். நான் என்னோட புத்தகம் அந்த அதுல திருத்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதுல தியான ஜன்யத்துவ அப்படிதான் இருக்கான். சரியா இருக்கு இந்த பாசம். தியான ஜன்யத்துவ சமானத்துவேதி. அதாவது
இச்சையும் ஞானஜன்யம், சுகாதிகளும் ஞானஜன்யம். ஞானஜன்யத்துவங்கிறது ரெண்டு இடத்துலையும் சமானமாக இருக்கு. ஆனாலும் சவிஷேகம் இச்சாதிதான், இச்சைதான் சவிஷேகமாகுமே தவிர சுகம் சவிஷேகமாகாது. அதனால ஜன்யமா இருக்கேங்கிறதுக்காக அதே விஷயமாகங்கிற அவசியம் கிடையாது. ஏன் சுகம் விஷயமாக, சுகத்துக்கு விஷயம் கிடையாது அப்படின்னு கேட்டா இது கேட்கக்கூடாது. வஸ்து சுவாபாவியா, அது வஸ்துடைய சுவாவம். இச்சைக்கு விஷயம் உண்டு, சுகத்துக்கு விஷயம் கிடையாது. துவயாப்பி அஸ்தீவார்த்தத்தை வக்தவியத்வா. இல்லட்டா உன்னை பார்த்து இதே கேள்வி கேட்க, நீ என்கிட்ட கேட்கிற கேள்வி உனக்கும் பொதுவா இருக்கே, ஏன் இந்த மாதிரி இந்த சுகத்துக்கு குத்துற விஷயம் ஆகலன்னு சொன்னா அதுதான் அப்படின்னு சொல்லணும். பல இடத்துல சொல்லிருக்க பரிகாட்டையிலேயே வருது. ஆத்மாவுடைய குணங்கள்லாம் இருக்கு, சில விசேஷ குணங்கள்லாம் இருக்கு. அந்த விசேஷ குணங்கள்லாம் மானச பிரத்யக்ஷம்னு தார்கிகால் சொல்லுவாங்க. தனக்கு வரக்கூடிய சுகம், துக்கம், இச்சை, ஞானம் இது எல்லாமே தனக்கு பிரத்யக்ஷமாயிடும். சரி, எப்படி பிரத்யக்ஷம்? மனசு அந்தக்கரணத்தினால அது தெரிஞ்சு போடும், மனசுனால தெரியும்னு சொல்றாங்க. இந்த தர்மம் அதர்மம் ரெண்டு இருக்கும், புண்ணியம் பாபம்னு. இந்த புண்ணியம் பாபம் கூட ஆத்மாவுடைய குணம் தான். நையாயிகனுடைய மதத்துல ஆத்மாவை சேர்ந்தது, அதையும் தெரியல. நமக்கு என்ன போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம், என்ன புண்ணியம் நம்ம கிட்ட இருக்கு, பாப்பமும் இருக்கு, அதுக்கு தகுந்தா போல அப்பப்போ பலம் வருது. இப்ப இந்த பாப்பம் புண்ணியம் கண்ணுக்கு தெரியல, ஏன் மனசுக்கு தெரியல அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? அது சுபாவம், அது அப்படிதான் தெரியாது. எது தெரியறதுக்கு யோக்கியமோ அதுதான் தெரியும். அயோக்கியமா இருக்கக்கூடிய பதார்த்தத்தை ஏன் தெரியலேன்னு கேட்க முடியாது. அதே போல இந்த சவிஷேகத்துவம், ஞானம், இச்சா, இந்த கிருதி, சம்ஸ்காரம், துவேஷம் இதுக்கெல்லாம் தான் இருக்கே தவிர எல்லா பதார்த்தத்துக்கும் கிடையாதுன்னு சொல்லணும். துவயாபி அஸ்தைவார்த்தத்து வக்தவ்யத்வா அன்யதா ஸ்படிகே ஜபாகுசும சன்னிதானாத் லௌகித்யவத் லோஷ்டேபி ஆபத்தேத. அந்த வஸ்துனுடைய சுவாவத்தை அனுசரிக்காமல் வெறுமனை பேசினேன்னு சொன்னா அப்போ ஸ்படிகத்துல ஜபாகுசுமம் கூட இருக்கும்போது சௌப்பா தெரிகிறது. அதுல விசேஷமான லௌகித்ய பிரதீதி ஏற்படுறது. லோகித ஸ்படிகா அப்படிங்கிறான். ஸ்படிகம் லோகிதமாகல, பக்கத்துல இருக்கிறது ஜபாகுசுமம், அது சிவப்பா இருக்கு, அதனால இது சிவப்பா தெரியுது. அந்த ஸ்படிகம் தெரியுற மாதிரியே அதுக்கு பக்கத்துல ஒரு மண்கட்டியை வச்சு அது சிவப்பா தெரியட்டுமேனு கேட்க முடியுமா? பக்கத்துல இருக்கு, அது மாத்திரம் பக்கத்துல இருந்ததுனால அது தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வஸ்துவனுடைய ஒரு சக்தி, சுபாவம் அதையும் அனுசரிக்கணும். லோஷ்டேபி ஆபத்தேத அன்யதா. அத தர்மே தாத்பர்யஸ்ய அனத்யாசா தாத்பர்ய சம்பந்தோ நத்யா. இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டார் ஒரு வழியா. இப்ப மேல புதுசா கேள்வி கேட்கிறேன். கர்மகாண்டத்துக்கெல்லாம் தாத்பரியம் எதுல? தர்மே தாத்பரியம். கர்மகாண்டம்னு சொல்றதே கர்ம தாத்பரியம் தெரியவில்லையே, அதனால கர்மகாண்டம்னே பேர். அப்ப அந்த வேத வாக்கியங்களுக்கெல்லாம் எதுல தாத்பரியம்? தர்மே தாத்பரியம். அப்ப அந்த தர்மத்துக்கும் அந்த தாத்பரியத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? நிச்சயமா சம்பந்தம் இருக்குன்னு சொல்லணும். அப்படியானா நீ என்ன சம்பந்தம் சொல்ற? அபியாச சம்பந்தமா என்ன? தர்மத்துல தாத்பரியம் அத்தியஸ்தமா இல்ல தாத்பரியே தர்ம அபியஸ்தவா? என்ன சம்பந்தம் சொல்லு பார்க்கலாங்கிற. அத தர்மே தாத்பரியத்தை அனத்தியாசா தாத்பரிய சம்பந்தோ நத்தியா. இந்த மாதிரி இடத்துல அத்தியாசம் முன்னால சொல்ல முடியாது, தனியாத்தானே சொல்லணும். அங்க தனியா சொல்லிட்டா ஞானங்கேயும் அதே மாதிரி ஒரு விஷய பாவ சம்பந்தத்தை சொல்லலாமே, எதுக்காக அத்தியாசத்தை கொண்டு வரே அப்படின்னு கேட்க. அது சொல்றார், நான் தாத்பரியம் ஹி தத் பிரதீத்யுத்தேஷ்ய கர்த்தம் பிரதீதேஷ்ச ஜேயாந்தரேணேவ தர்மேணாபி சம்பந்தः அத்தியாச ஏவம் தானே இருக்கணும். ஞாபகம் வருது. அத்தியாசா ஏவ பிரதீதி द्वारा धर्म तात्पर्यो संबंधः इति अनुपपत्ति अभावः. என்ன சொல்றார்? தாத்பரியம் சொல்றீங்களே, அப்படின்னா என்ன? தாத்பரியம்னா என்ன? நையாயிகண்ட கேட்டா அவன் வேற எதுவும் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, அவனுக்கு அபௌருஷேயமான ஒரு வாக்கியம் கிடையாது. அதனால தாத்பரியம் வக்து இச்சா அப்படின்னு. வக்தாவுடைய இச்சை, எந்த விஷயத்தை சொல்லணும், இந்த சப்தத்தினால தெரிவிக்கணும்னு அவன் நினைக்கிறானோ, வக்தாவாக இருக்கிறவன் அந்த இச்சாதான் தாத்பரியம்.
அவன் சொல்ல நினைச்ச விஷயம் தாத்பரிய விஷயம் இச்சாரூபமா சொல்லிட்டான். அதனால அவனுக்கு சரியா போச்சு. இச்சா உதாரணத்தை தவிர இது தனி உதாரணம் இல்லை. இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னோமோ இதுவும் இச்சை. தாத்பரியம் அவனுடைய மதத்துல வக்தாவுடைய ஒரு இச்சா ரூபமா இருக்கிறதுனாலே அந்த விஷயத்தோட சம்பந்தம் அந்த உதாரணத்திலே சரியா போடுது. ஆனா வேதத்தை அபௌருஷேயம்னு சொல்றவனுக்கு வேதத்துல இந்த மாதிரி ஒரு இச்சை சொல்ல முடியாது. ஏன்னா வக்தாவே கிடையாது. வக்தா இருந்தாதான் விவக்ஷா சொல்லலாம். இங்க என்ன பண்றதுன்னு சொன்னா இப்போ இங்க வேற விதமான தாத்பரியத்தை சொல்லணும், சப்தனிஷ்டமாக சொல்லணும். அதையும் எப்படி பரிஷ்காரம் பண்ணி கொண்டு வந்திருக்கான்னு சொன்னா தத் பிரதீதி உத்தேசிய கத்துவம் தாத்பரியம். ஒரு வாக்கியம் எடுத்துட்டோம்னா அந்த வாக்கியம் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்தது, அதுக்காக வந்தது அப்படின்னு ஒரு விசேஷம் இருக்கு. இது எதுக்க அஸ்மின் பூதலே கடோ நாஸ்தி அப்படின்னு சொன்னால் இந்த வாக்கியம் இந்த பூதலத்துல கடம் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக வந்தது சொல்லாம. இதே இடத்துல கஜம் இல்லைங்கிறதும் வாஸ்தவம் தான். ஆனா இந்த வாக்கியம் அதை தெரிவிக்கிறதுக்காக வந்ததுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த வாக்கியத்துக்கு அந்த யோகியத்தை இல்லை. அஸ்மின் பூதலே கடோ நாஸ்தி கஜோ நாஸ்தி ததபி சத்தியம். கஜோ நாஸ்திங்கிறது வாஸ்தவமா இருந்தாலும் அஸ்மின் பூதலே கடோ நாஸ்தி அப்படிங்கிற பிரதீதிக்கு கஜோ நாஸ்திங்கிற அர்த்தம் விஷயம் இல்லை, பிரதீதி விஷயம். அந்த பிரதீதியை உண்டு பண்ணக்கூடிய யோகியத்தை இல்லை, அந்த தாத்பரியமும் இல்லைன்னு சொல்லணும். அப்பனா நம்ம என்ன பண்ணணும், அந்த சப்தத்துக்கு அந்த வாக்கியத்துக்கு தற்பிரதீதி உத்தேசிய கத்துவம் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை ஒத்துக்கணும். இப்படி ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு சுலபமாக ஆகும். இங்க பிரதீதி கலந்திருக்கு பாருங்க, தத் பிரதீதி உத்தேசியகத்துவம். அப்ப தாத்பரியத்துக்கும் அதனுடைய விஷயம் இருக்க விஷயத்தை தான் தத்துங்கிற பதத்தினால வாங்கிட்டு இருக்கோம். தத் பிரதீதி உத்தேசியகத்துவம். இங்க கர்மகாண்டத்துல தர்மே தாத்பரியம்னா என்ன, தர்ம பிரதீதி உத்தேசியகத்துவம். இந்த கர்மகாண்டம் எதுக்காக வந்தது, தர்மத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்தது. அதுதான் தர்ம பிரதீதி உத்தேசியகத்துவம். இப்ப சரியா போயிடும். இந்த பிரதீதிக்கும் தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம், அதுதான் நான் இப்ப சொல்லிட்டே வந்துருக்கேன். தர்மத்துக்கும் பிரதீதிக்கும் சம்பந்தம் வந்தாச்சுன்னா அந்த பிரதீதி இந்த கர்மகாண்டத்துக்கு முக்கிய உத்தேசமாக இருக்கிறதுனால தத் பிரதீதி உத்தேசகத்துவம் தத்வாரகமான சம்பந்தம் வந்துடும். இப்ப தத்துங்கிற தர்மத்துக்கும் பிரதீதிக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா அதைத்தான் பத்தி நாம விசாரிச்சுட்டு இருக்கோம். அத்தியாசம் அந்த விற்பி எடுத்துட்டோம்னா ஸ்வரூப சம்பந்தம்னு சொல்லுவோம். ஆகாராட்ச ஸ்வரூப சம்பந்த விசேஷா அப்படின்போம். தியானம் சைத்தன்யத்தை வாங்கிட்டோம்னா அத்தியாசம்னு சொல்லுவோம். தர்மம் கூட அந்த சைத்தன்யத்துல அத்தியஸ்தம் தான், தனியாக இல்லை. அப்படி பார்க்கும்போது அத்தியாச சம்பந்தம் வரவே வந்துருக்கு, அங்கே வந்துருக்கு. அதனால இங்க தனியாக ஒரு சம்பந்தம் சொல்லணுங்கிறது இல்லை. தாத்பரியம் ஹி தத் பிரதீதி உத்தேசிய கத்துவம். தத்பதத்தினால எந்த வாக்கியத்துக்கு எதுல தாத்பரியமோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். அத்த கடோஸ்தி அப்படிங்கிற வாக்கியத்துக்கு புத்திர தாத்பரியம்னா கடவத்தா, கடவத்துவ போதனை தாத்பரியம் சொன்னா தத்ன கடவத்துவம். தத் பிரதீதி உத்தேசியகத்துவம். கடவத் பூதல பிரதீதி உத்தேசியகத்துவம். தர்மத்துல தாத்பரியம் உள்ளதுன்னா தர்ம தாத்பரியம் சொல்றது என்ன பண்ணலாம், தர்ம பிரதீதி உத்தேசியகத்துவம். வேதாந்தானாம் புத்திர தாத்பரியம் பிரம்மன் தாத்பரியம்னு சொல்றோம். அப்படின்னா பிரம்ம பிரதீதி உத்தேசியகத்துவம். இதுதான் சம்பந்தம். பிரம்மத்துக்கும் வேதாந்தத்துக்கும் உள்ள சம்பந்தம், தாத்பரியத்துக்கும் உள்ள சம்பந்தம். பிரதீதேஷ்ட ஜேயாந்தரேண இவ, மற்ற ஜேயத்தோடு என்ன சம்பந்தமோ அதே மாதிரிதான் தர்மத்தோடும் சம்பந்தம். இதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஜேயாந்தரேண இவ தர்மேணாபி சம்பந்த அத்தியாச இவ பிரதீதி துவாரா தர்ம தாத்பரியோ சம்பந்த இது அனுபபத்தி அபாவா. இந்த பிரதீதியை துவாரமாக கொண்டுதான் தர்மத்துக்கும் தாத்பரியத்துக்கும் சம்பந்தம். எப்படி இச்சைக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் அந்த ஞானத்தை துவாரமாக கொண்டதோ, ஞான துவாரக சம்பந்தம்னு சொன்னோமோ, இதே மாதிரி இந்த தாத்பரியத்துக்கும் தாத்பரிய விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் கூட அந்த பிரதீதி கடிதம், பிரதீதியை துவாரமாக கொண்டதுதான், தனியாக இல்லை. அதனால இந்த உதாரணமும் தனியாக ஒரு சம்பந்தம் சொல்றதுக்கு திருஷ்டாந்தமாக எடுத்துக்க முடியாது.